நான் பிஹெச்டி பண்ணதுலேருந்து கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளே முட்டி மோதிக்கிட்டு இருப்போம். ஆனால் உதவின்னு வெளியில் யார்ட்டயுமே கேட்க மாட்டோம். அது நம்மளுக்கு ரொம்ப தடைக்கல்லாவே இருக்கும். சிலருக்கு கேட்குறதுக்குமே தயக்கம் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உதவி கேட்கும்போது அது கண்டிப்பாக கிடைக்கும். உதவின்றது கேட்டால் தான் கிடைக்கும். இதுக்கு எப்போதுமே நான் பிஹெச்டி படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்ன ஒரு கதை என்னென்னா, ஒரு ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு பகுதியில் ஒருத்தன் பேர் ஃபுட்டில் செருப்பு இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கான். ஆப்போசிட்டில் ஒருத்தன் குதிரையில் வரான். அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. இவனுக்கு பயங்கர தாகம் எடுக்குது. சரி, அவன் நிறுத்தி, ஐயா ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அவனும் தண்ணி கொடுத்துட்டான். ஓ, கேட்டோடனே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக நன்றி சொல்லிவிட்டு, நான் வெறுங்காலில் நடந்து போகிறேன், நீங்கள் குதிரையில் தானே போகிறீங்க, நீங்கள் அந்த செருப்பை கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க செருப்பையும் கழட்டி கொடுத்துட்டான். அடுத்து அவங்க குதிரையில் குடையும் வச்சுருந்துருக்கான். ஐயா, நான் நடந்தான் போகிறேன், நீங்கள் குதிரையில் வேகமாக போயிடுவீங்க, எனக்கு அந்த குடையும் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது குடையும் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஆஹா, இவர் எல்லாத்தையும் கேட்டால் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்துட்டு, இது எதுக்கு அப்படி சொல்லிவிட்டு, ஐயா அந்த குதிரையும் கொடுத்தீங்கன்னா அப்படி சொல்லும்போது அவர் ஓங்கி ஒரு அடி ஒன்று கொடுத்துருக்காப்புல பெரம்புலையே. அவன் கேட்டவன் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கான். குதிரையில் வந்தவன் கேட்டிருக்கான், நீ ஏன்டா அடிக்கிற, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லியிருக்கான், இல்லை நான் தண்ணி கேட்டேன் கொடுத்துட்டீங்க, கொடை கேட்டேன் கொடுத்துட்டீங்க, செருப்பு கேட்டேன் கொடுத்துட்டீங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஐயையோ அந்த குதிரையும் கேட்டிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். இப்போ தெரிஞ்சு போச்சு நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு, நான் நிம்மதியாக நடந்து போவேன் அப்படி சொல்லியிருக்கான். இது ஐயா ஒரு ஜோக்காக சொல்லுவாப்புல. அது மாதிரி தான் அது உண்மையும் கூட தான். நீங்கள் கேட்கணும், கேட்டால் தான் உதவி கிடைக்கும். தனியாகவே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காதீங்க. நமக்கு தேவையான உதவியை எடுத்துக்கணும், அதே மாதிரி நம்மளும் உதவி செய்யணும். ஸோ இது ஒரு கிவ் அண்ட் டேக்காக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப்பில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள்.